உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளி பாடங்க நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள கடந்து போகலாம். இதனால் விசேஷமாக இப்போது கெர்ஷோம் பொதுகர் சார்ல்ஸ் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளே நான் வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை படிக்க இருக்கிறோம். பாஸ்டர் கெர்ஷோம், நீங்கள் துவக்கி வைங்க. தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2025 ஆண்டின் 2ஆம் காலாண்டு பாடங்களை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அருமையான பாடங்களை இந்த பாடத்தின் தலைப்பில் நாம் மறைமுக குறிப்புகள், உருவகங்கள், அடையாளங்கள் என்ற தலைப்பில் நாம் படித்து வருகிறோம். இந்த வார பாடம் 12. பாடத்தின் தலைப்பு முன்னோடிகள். மனப்பாட வசனம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அருமை. பாஸ்டர் சார்ல்ஸ், இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம். பயப்படாமல் தேவனுக்காக நின்ற 3 சாட்சிகள் அல்லது 3 தூதர்கள் என்று கூட அவர்களை சொல்லலாம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்கள். இவர்கள் பாபிலோனிலும் சத்தியத்திற்கு நின்ற ஒரு மேன்மையான சாட்சி. இவர்களை ஆண்டவர் முன்னமே அடையாளமாக நிறுத்துகிறார். எப்பவுமே பழைய ஏற்பாட்டில் ஒரு விஷயம் நிறைவேறி இருக்கு அப்படின்னா அதற்கான அடையாளம் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறும் அல்லது கடைசியாக நிறைவேறும். இப்போ இந்த 3 புருஷர்களும் எதற்கு அடையாளமாக இருக்கிறாங்க அப்படின்னா முத்தூதுக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். வெளிப்படுத்தல் 14 நாம் வாசிக்கிறோம் அல்லவா, அந்த 3 தூது தேவனை மாத்திரமே மகிமைப்படுத்த வேண்டும், அவருடைய நியாய தீர்ப்பு கொடுக்கும் காலம் வந்தது என்றும், பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள், மிருகத்தின் முத்திரையை பெற்றுக்கொள்ளாதுங்கள் என்கின்ற இந்த முத்தூதை ஏதோ அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த 3 தேவனுடைய தாசர்களும் இதோ அங்கு தூதர்கள் போல நின்றார்கள். ஆண்டவர் இவர்களை விடுவித்தார். இவங்களுக்குள்ள இருந்த ஆவி விசேஷித்த ஆவி. பாஸ்டர் வசனம் சொன்னார் இல்லைங்களா, பயப்படுகிற ஆவி மற்ற யூதர்கள் கிட்ட இருந்தது. மோளத்தையும் அந்த இசையும் வாசித்த பொழுது அவர்களெல்லாம் ராஜா வைத்த சிலையை வணங்கினார்கள். ஆனால் இதோ கடைசியாகவும் ஒரு ஜனக்கூட்டத்தை ஆண்டவர் நிறுத்த போறார். அதற்கு முன்னமே இன்னொருத்தங்களை அடையாளமாக வச்சிருக்கிறாரு. அவங்களையும் இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். அவங்க யார் அப்படின்னா, கிறிஸ்து அந்த சபையை புதிய ஏற்பாட்டிலே உருவாக்கி இதோ அவர் விட்டு பரமேறி சென்ற பொழுது அந்த ஏர்லி கிறிஸ்டியன் சர்ச் இருக்கு இல்லையா, வசனத்திற்காகவும் தேவனுக்காகவும் நின்று உபத்திரவத்தை தைரியமாய் சகித்தார்கள். இவர் 2ஐயும் அடையாளமாக வைத்து பின்னாக வாழ்கிற நீங்களும் நானும் தேவனுக்காக நிற்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள போகிறோம் இந்த பாடத்தின் மூலமாய். இப்போ பாடத்துக்குள்ளே கடந்து போவோம். பாஸ்டர் கெர்ஷோம், உங்களுக்கான கேள்வி என்னென்னா, தானியேல் 2ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது எந்த அணுகுமுறையோடு இந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டும்? இது ஒரு முக்கியமான கேள்வியாக பார்க்கப்படுகிறது. என்னென்று சொன்னால் 3 விதமான முறைகளை கையாண்டுகிறார்கள். ஹிஸ்டாரிஸ்ட் வியூ, பிரிட்டரிஸ்ட், அப்புறம் ஃபியூச்சரிஸ்ட் வியூ. இங்கே பிரிட்டரிசம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, தானியேல் வெளிப்படுத்தலாம், நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதை பற்றி நம்ம அக்கறை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஃபியூச்சரிஸ்ட் வியூ அது எதை குறிக்குது என்று சொன்னால், தீர்க்க தரிசனங்கள்லாம் எதிர்காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம படித்தா போதும், இப்போ அதை பற்றி நம்ம என்ன செய்ய வேண்டாம், கவனம் செலுத்த வேண்டாம். ஹிஸ்டாரிஸ்ட் வியூ இதை தான் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் நாம் கடைபிடிக்கிற ஒரு முறையாக பார்க்கப்படுகிறது. அதாவது முக்காலவியல். இது என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, வேதாந்தத்துள்ள பல முக்கிய தீர்க்க தரிசனங்கள் கடந்த காலத்திலிருந்து நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் வரை வரலாற்றில் உடைக்கப்படாத நேரியல் ஓட்டம் என்று சொன்னால் லீனியர் ஃப்ளோ அப்படியே வருகிறதை பின்பற்றுகிறதை நாம் பார்க்க முடியும். உதாரணமாக தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் அந்த சிலையை பார்க்கிறாரு. அப்போது அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டு அந்த முதல் தலையை யார் என்று சொன்னால் அது நீரே என்று சொல்லி சொல்கிறார். அப்போ பாபிலோன் தானியேல் வாழ்ந்த காலத்திலிருந்து அந்த தரிசனம் துவங்கி அங்கே நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இறுதியிலே கிறிஸ்துவின் வருகை மட்டும் போவதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இன்னும் அந்த காலத்தில் நம்மளும் இருக்கிறோம். ஆமாம், அந்த 10 விரல்களின் காலகட்டத்தில் நம்ம இருப்பதை நம்ம பார்க்க முடியும். கண்டிப்பாக தொடர்ந்து அந்த பாடத்தை நம்ம படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக, தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சருடைய தரிசனம் என்ன, ஆண்டவர் தானியேல் மூலமாய் கொடுத்த விளக்கம் என்ன, இதை பின்னணியின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நேபுகாத் நேச்சர் யார் அப்படின்னா, விக்கிரக ஆராதனை பண்ணுறவர். இவருக்கு ஆடையோ இல்லை வேற ஏதோ மிருகத்தை வச்சு தரிசனத்தை கொடுத்தா தானியேலை போல கொடுத்துருந்தா இவர் அவ்வளோவா அதை விசேஷமாக எண்ணி இருக்க மாட்டார். இவருக்கு சிலையை வச்சு தான் என்ன கொடுக்கணும், பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். இவருடைய மனசில் என்ன இருந்துச்சுன்னா,
முடிவு வரைக்கும் ஏன் பிள்ளைங்க ஏன் சந்ததி தான் இந்த உலகத்தை என்ன பண்ணோம் ஆளும் என்று அவர் நினைத்தார். அப்படி அல்ல. பாபிலோன் சாம்ராஜ்யத்திற்கு ஒரு முடிவு வரும். அது யார் மூலமாக வரும்? மேதிய பெர்ஷியர்கள் மூலமாக வரும் என்று சொல்லி அதை இவருடைய ராஜ்யத்தை பொன்னாகவும் அடுத்து வெள்ளியாகவும் அடுத்து கிரேக்க சாம்ராஜ்யத்தை வெண்கலமாக காமிச்சு 4வது ராஜ்யம் இரும்பை போல இருக்கும். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மற்ற உலோகங்களை காட்டிலும் எது ரொம்ப ஸ்ட்ராங்கு? ரோம சாம்ராஜ்யம். அதனுடைய கால இதை ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அது நீண்ட காலமாக இருக்கும். ஆனால் அதற்கும் ஒரு பயங்கரமான முடிவை நான் என்ன பண்ணுவேன் கொடுப்பேன் என்பதை ஆண்டவர் இந்த தரிசனத்தில் காண்பிக்கிறார். ஆனால் இதனுடைய அர்த்தம் யாருக்கு புரியல? இவருக்கு புரியல. ஆண்டவர் தானியலை கொண்டு வருகிறார், தேவனுக்கு பயந்த மனிதன். இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்த்தம் சொல்லாத எல்லாரும் என்ன ஆயிடணும்? கொல்லப்படணுன்றார். ஆனால் இவருக்கு ஆண்டவர் அந்த மறைபொருளின் ரகசியத்தை வெளிப்படுத்தின பிறகு அவர் ராஜா ஆச்சரியப்படுறாரு. ஆனால் இந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, அந்த கல் வருகிறது அல்லவா, அந்த கல் கிறிஸ்துவை குறிக்கிறது. எல்லா ராஜ்யங்களையும் நொறுக்கி போட்டு ஒரு பெரிய மலையாக அது மாறினது என்றால் கிறிஸ்துவின் ராஜ்யம் ஒரு மேன்மையான பயங்கரமான நீதி உள்ள ராஜ்யமாக ஸ்தாபிக்கப்படும் என்பதை நேபுகாத் நேச்சருக்கு ஆண்டவர் தானியல் மூலமாக கற்றுக் கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளை பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளை பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளை பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? தானியேல் 2ஆம் அதிகாரத்தை குறித்து படித்தோம். அதில் தலை மாத்திரம்தான் தங்கமாக இருந்துச்சு. இப்போ தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் இந்த ராஜா முழுவதுமாய் ஒரு தங்கத்தால் சிலையை உண்டு பண்ணி அதை வணங்கும்படி வற்புறுத்துகிறார். இதில் நமக்கு என்ன பாடம் வருகிறது? தனக்கு பிறகு இன்னொரு சாம்ராஜ்யம் வரும் என்கிறதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அவர் பாபிலோன் சாம்ராஜ்யம் தான் நித்திய காலமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலே அவர் இருந்தார். அப்போது இந்த 2ஆம் அதிகாரத்தில் தானியேல் அந்த தீர்க்கதரிசனை விளக்கின பின்பு அவர் அறிக்கை எடுக்கிறார். 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருளை வெளிப்படுத்தவருமா இருக்கிறார் என்றான். இப்படி அறிக்கை செஞ்சுட்டு கொஞ்ச நாள் என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா அவருடைய மனம் மாறி போயிடுச்சு. அப்போது சிலை ஒன்று செய்கிறாரு, முழுவதுமாக என்ன செய்கிறாரு, தங்கத்தில் வடிவமைக்கிறதை பார்க்க முடியும். என்ன ஒரு எண்ணம், அவருடைய எண்ணத்தை நாம் புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா அங்கே சுயநலம் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தான் மாத்திரம்தான் ஆளுகை செய்ய வேண்டும். இது யாருக்கு ஒப்பனையான ஒரு எண்ணம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது லூசிஃபர், உன்னதங்களுக்கு மேலாக ஏறுவேன். 2ஆம் அதிகாரத்திலே தேவன் ஒருவர் இருக்கிறார், சாம்ராஜ்யங்களை அவர் நிர்வகிக்கிறார் என்கிற ஒரு மேன்மையான கருத்தை அவர் தெரிந்து கொண்ட பிறகும் நான் தான் என்கிற ஒரு கர்வமான எண்ணத்திலே அந்த ராஜா இருப்பதை நாம் பார்க்க முடியும். அங்கே லூசிஃபர் இந்த ஒரு எண்ணத்தினால தான் என்ன செஞ்சான் அப்படின்னா பரலோகத்திலிருந்து தாழ விழப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அப்போது இங்கே இந்த தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் நேபுகாத் நேசர் அங்கே லூசிஃபரை பிரதிபலிப்பதை அங்கே நாம் பார்க்க முடிகிறது. முழு தேசமே ராஜாவின் பேச்சு கேட்டு வணங்கிருச்சு. இவங்களும் வணங்கிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு இவங்க வணங்காமல் இருந்து நெருப்புக்குள்ளே போடப்படணும்? அதை எப்படி நீங்கள் விசுவாசம்னு சொல்லலாம்? அப்படி இந்த காலத்தில் மக்கள் எதாவது செஞ்சால் அதை விசுவாசம்னு சொல்லுவீங்களா, தண்டனையாக சொல்லுவீங்களா? இது முழு தேசம் மாத்திரமல்ல. இந்த பின்னணியை நம்ம பார்ப்போம் அப்படின்னா ராஜா உலகமெங்கும் கடிதங்களை அனுப்பி எல்லா இடத்துல இருந்தும் என்ன பண்ணணும், பிரதிநிதிகள் வரணும் அப்படின்னா இது ஒரு குளோபல் இது மாதிரி ஆராதனை மாதிரி அவர் ஏற்படுத்துகிறாரு. ஆனால் இங்கே சம்பவித்தது என்ன அப்படின்னா இந்த 3 தேவனுடைய மனுஷர்கள் மாத்திரமே ஆண்டவருக்காக சாட்சியாக நின்னாங்க. தானியேல் அங்கே எங்கே இருந்தாருன்னு தெரியல. நிச்சயமாக என்ன ஒரு கருத்து இருக்கிறது என்றால் அவர் தொழு மண்டபத்திலே இருந்து விட்டார். ராஜாவுக்கு தெரியும் இவன் வணங்க மாட்டான், நம்மளுக்கு ஒரு கனவீனமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரை ஃபோர்ஸ் பண்ணவில்லை. மற்ற யூதர்கள் மாத்திரம் அங்கே கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். இந்த 3 பேர் நின்று சொன்ன வார்த்தையின் சாட்சி தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். இவங்க முதல் முறை வணங்கலைன்னு தெரிஞ்சிருச்சு. மறுபடியும் 7 விசை நான் என்ன பண்ணுவேன், அக்கினியை நான் அதிகரிப்பேன், நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு மூலம் இதுவும் மியூசிக்கெல்லாம் அடிப்போம், நீங்கள் இப்போ வணங்குங்க என்று சொன்னதும் அவங்க சொன்ன வார்த்தையை கவனிப்போம். 3ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தில், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாக்கியமுடைய கைக்கும் நீங்கள் ஆக்கி விடுவிப்பார். இப்போ அவங்களுடைய விசுவாச வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த அக்கினிக்கு எங்களை ஒப்புக்கொடாமல் எங்களை விடுவிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார், உம்முடைய கைக்கும் என்ன பண்ணுவார், விடுதலை பண்ணுவார். அப்படின்னா என்ன அர்த்தம், மறுபடியும் நீங்கள் வேற ஒரு
யுக்தியை கையாள நினைச்சாலும் எங்களை என்ன பண்ண முடியாது, கொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அவங்க இன்னொரு வார்த்தையை கீழே சொல்றாங்க, விடுவியாமற் போனாலும் நீர் ஏற்படுத்தின இந்த சிலையை நாங்கள் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டோம், வணங்க மாட்டோம். இது தொழுகையை பற்றிய ஒரு சவால். கடைசியாகவும் நமக்கு வரப்போகிறது ஒரு தொழுகையை பற்றிய ஒரு சவாலாக இருக்கிறது. ஆண்டவர் கடைசியா எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, அவர் சிருஷ்டிகர்த்தர் என்றால் அந்த கனமும் துதியும் யாருக்கு மட்டும்தான் போகணும், தேவனுக்கு மட்டும்தான் போகணும். ஆனால் சாத்தான் இதுக்கு இடையில என்ன பண்ணுறான் அப்படின்னா, தேவனுக்கு போக வேண்டிய கனத்தை விக்கிரகங்களுக்கும் ராஜாக்களுக்கும் அதை திசை திருப்ப அவன் பார்க்கிறான். இவர் மனம் திரும்பலன்னு தான் சொல்லணும். ஏன்னா செகண்ட் சாப்டர்லேயே ரொம்ப கிளியராக டேனியல் சொல்லிட்டார், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஆனால் இவருடைய மனசில் அது என்ன பண்ணலை, உள்ள போகலை. நானே இருக்கணும், என்னுடைய சந்ததியே இருக்கணுன்றதுடைய செயல்பாடு தான் இது என்று நாம் பார்க்கிறோம். ஆமாம், 4ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது நம்முடைய கவனம் வித்தியாசமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். இப்போ ஆண்டவருடைய கட்டளைக்கும் மனிதனுடைய கட்டளைக்கும் ஒற்றுமையும் வேற்றுமையும் இருக்கிறதா? வெளிப்படுத்தல் புத்தகத்தின் மூலமாக நான் படிக்கும் பொழுது நமக்கு என்ன பாடங்கள் வருகிறது? வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது முக்கியமாக 11லிருந்து 17 வசனங்களை நாம் வாசித்தோம் அப்படின்னா, அங்கே மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கும்படி கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை நம்ம படிக்கிறோம். தீர்க்கதரிசனம் நம்ம அறிந்திருக்கிறோம். அங்கே ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் கொண்டு வரும் பொழுது அதை தொழுகை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் வருகிறது. அப்போது அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லி அந்த வசனங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாவது, இதை தேவனுக்கு அங்கே முத்தூதின் செய்தியிலே பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 9, 11, 12 வசனங்களை நம்ம வாசித்தோம் அப்படின்னா, இந்த மிருகத்தின் முத்திரையை தரித்து கொண்டவர்கள் அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ நீதிமான்கள் என்ன செய்கிறாங்க, வசனம் 12 நம்ம வாசித்தோம் அப்படின்னா வெளிப்படுத்தல் 14 தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் உள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்வர்களாகிய பரிசுத்தவானுடைய பொறுமை இதில் விளங்கும் என்று கூறினான் என்று நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 16:2 அங்கே 7 வாதைகள் ஊற்றப்படுகிறது. அதில் இந்த மிருகத்தின் முத்திரையை தரித்து கொண்டவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த வாதையினால் பாதிக்கப்படுகிறார்கள். அங்கே ஆண்டுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, வெளிப்படுத்தல் 20 வாசிக்கும் பொழுது அங்கே வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4, அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இப்போ ஆண்டுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் அந்த மிருகத்தின் முத்திரைக்கு வணங்கவில்லையோ அவரெல்லாம் அங்கே ரட்சிக்கப்பட்டு 1000 ஆண்டு காலம் ஆண்டவரோடு அங்கே அரசாளுகிற ஒரு தருணத்தை அங்கே இந்த வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கதை நாம் பார்க்க முடிகிறது. சரி, இந்த பாடத்தில் ஒரு பாடத்தை நம்ம படிக்க போகிறோம். என்னென்னா, ரோமர் புத்தகத்தை 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுதும் வெளிப்படுத்தல் 14 வாசிக்கும் பொழுதும் யாரை தொழுகை செய்ய வேண்டும், யாரை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு பாடம் சொல்லுகிறது. ஜீவனுள்ள தேவனையே நாம் தொழுகை பண்ண வேண்டும். தொழுகை பண்ணாதவர்களுக்கு என்ன சம்பவிக்க போகிறது என்பதை சொல்கிறது தான் இந்த 2 சாப்டருமே. ரோமர்லேயும் பவுல் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, தேவனுடைய குணாதிசயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அவர் மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார், அவரே அதை அவர்களுக்கு தெரியப்படுத்தி இருந்தோம், அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மகிமையான சிருஷ்டிப்பு தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தி இருந்தோம். அவங்க தேவனை கனப்படுத்த அவங்களுக்கு மனதில்லாமல் போனபடினால் இழிவான எண்ணத்திற்கு அவர்களை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இழிவான செயல்களை இன்றைக்கு மனிதர்கள் செய்கிறார்கள். ஆனால் தேவனை கனப்படுத்துகிற எந்த மனிதனையும் ஆண்டவர் இழிவான சிந்தனைக்கோ அல்லது அழிவிற்கோ ஒப்பு கொடுக்க மாட்டார் என்பதை காண்பிக்கிறதா இந்த 2 சாப்டரும். வெளிப்படுத்தல் 14 வாசிக்கும்போது யார் ரட்சிக்கப்படுவார்கள், யார் காக்கப்படுவாங்க அப்படின்னா, தேவனை கனப்படுத்தி அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் தப்புவிக்கப்படுவார்கள். இவர்கள் மேல் தேவ கோபாக்கினை இல்லை. ஆனால் தேவனை தொழுது கொள்ளாமல் மிருகத்தையும் அதனுடைய முத்திரையும் பெறுகிறவர்களுக்கு என்ன வரும்னா தேவ கோபாக்கினை வரும். வெளிப்படுத்தல் 14 இல்லை இங்கே வாசிக்கிற பாருங்க 10வது வசனம், அவன் தேவனுடைய கோபமாகிய பாத்திரத்திலே கலப்பம் இல்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். இப்போ முடிவு என்னன்னா, உண்டாக்கின கடவுளை தொழுக பண்ணாமல் அவரை கனப்படுத்தாமல் அவர் செய்த நன்மைகளையெல்லாம் பெற்றுக்கொண்டு நன்றி இல்லாதவர்களாய் மனிதர்கள் இருப்பார்கள் என்றால் அவருடைய வாழ்க்கையின் முடிவு இவ்விதமாக இருக்கும். ஆனால் பாவியாக இருந்தாலும் தேவன் செய்த நன்மைகளையும் ஈவுகளையும் பெற்று மனம் திரும்பி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமே என்றால் நமக்கு ரட்சிப்பு நிச்சயம் என்பதை இந்த அதிகாரங்கள் உறுதி செய்கிறது. நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளை பின்பாக மீண்டும் சந்திப்போம்.
பிரியமான ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானல இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் இப்போ பாடத்தில் இன்னொரு பகுதிக்கு நம்ம போகிறோம். என்னன்னா, ஆதிகால திருச்சபை உபத்திரவத்தை சந்தித்து எப்படி அதை மேற்கொண்டது? ஆதிகால திருச்சபையில் அநேக உபத்திரங்கள் நேரிட்டதை நாம் பார்க்க முடியும். விசேஷமாக அங்கே ஸ்தேவான் கல்லெறியப்பட்டார். அங்கே யாக்கோபு என்ன செய்யப்பட்டார் அப்படின்னா சிறைசேதம் செய்யப்பட்டார். அடுத்து பேதுரு அங்கே பிடிக்கப்பட்டிருந்தார். இப்படி அநேக துன்புறுத்துதல் அங்கே நடந்ததை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இது எதற்கு அடையாளமாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, கடைசி நாட்களில் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட துன்புறுத்துதல் இருக்கும் என்பதை நாம் அடையாளமாக புரிந்து கொள்கிறோம். விசேஷமாக நாம் முன்பு படித்தது போல அந்த வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் இந்த மிருகத்தின் முத்திரை தரித்து கொள்ளாதவர்களிடத்திலே அங்கே அந்த அஞ்ஞான ரோமாக இருக்கட்டும் சரி, கத்தோலிக்க ரோமாக இருக்கட்டும் சரி, அங்கே அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் அங்கே துன்புறுத்தப்படுகிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட துன்புறுத்துதல் வரும் பொழுது நாம் நம்முடைய விசுவாசத்திலே எப்படி நிலைநிற்போம் என்கிறது ஒரு மென்மையான கேள்வியாக இருக்கிறது. இது எப்படி அவர்கள் மேற்கொண்டார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாம் படிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். அங்கே நடக்கிறது என்ன, அந்த சம்பவங்களும் கடைசி கால சம்பவங்களுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன? இதில் அப்போஸ்தலர் நடவடிக்கை 12ஆம் அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கு ஒரு பெரிய உபத்திரவம் வருகிறது. அந்த உபத்திரவத்தில் யார் மரிக்கிறார் அப்படின்னா, ஜேம்ஸ் யாக்கோபு மரிக்கிறார். இந்த யாக்கோபு மரித்த பிற்பாடு அடுத்த சீஷன் யார் என்கின்ற ஒரு இது வரும்பொழுது பேதுருவை தூக்கி எங்கே போடுறாங்க? சிறைச்சாலையில் போடுறாங்க. இப்போ யாக்கோபு கொண்டுட்டாங்கன்னா அடுத்து யாரை கொல்லணும்? பேதுருவையும் கொல்ல வேண்டும். ஆனால் இங்கே ஆண்டவர் நமக்கு என்ன ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாருன்னா, கடைசியாக ஆண்டவருக்காக சாட்சியாய் நிற்க போகிற தேவனுடைய பிள்ளைகளில் 2 சாரார் இருப்பாங்க. ஒரு சிலர் யாக்கோபை போல இரத்த சாட்சியாய் மரிக்க ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள். ஆனால் ஒரு சிலரை ஆண்டவர் பேதுருவை விடுவித்தது போல விடுவிப்பார். பின்மாரியின் பலனை பெற்று வல்லமையாக எதை பிரசங்கிக்க வேண்டும்? முத்துதை அறிவிக்க வேண்டும். ஆண்டவருடைய நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அதற்கு பிற்பாடாக ஆண்டவர் இதோ நம்ம என்ன பண்ணுவார்னா எடுத்துக்கொள்வார், அதாவது மறுரூபமாக்கி எடுத்துக்கொள்வார் என்று பார்க்கிறோம். இவர்கள் 2 பேருமே அடையாளமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். கடைசியாகவும் முத்துதை அறிவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளில் ஒரு சாரார் இரத்த சாட்சியாய் மரிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்குள்ளாக தள்ளப்படுவார்கள். மற்றவர்களை ஆண்டவர் விடுவித்து காப்பார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அடுத்த கட்டத்துக்குள்ள நம்ம கடந்து போகிறோம். என்னன்னா, மிருகத்தின் முத்திரை, கடைசி கால சம்பவங்கள் மற்றும் மரண ஆக்கினை தீர்ப்பு, இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நமக்குள்ள ஆவிக்குரிய பாடம் என்ன? இன்றைக்கு அநேகர் தீர்க்க தரிசனங்களை குறித்து ஆராயும் பொழுது, ஜோ பைடன் வந்துட்டாரு, நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற போகுது, அடுத்து ட்ரம்ப் வந்துடுவார், தீர்க்க தரிசனம் நிறைவேற போகுது, அப்படி சில கியூரியாசிட்டி அங்கே இருக்கும் பொழுது, அது நடக்காத பொழுது அங்கே ஒரு சொல்லிக்கொண்டே இருக்கிறோமே, ஆனால் தீர்க்க தரிசனம் எதுவும் நிறைவேறுகிறது போல் இல்லையே, ஞாயிறாசிரியர் சட்டம் வந்தது போல இல்லையே என்று சொல்லி அநேக கருத்துக்கள் நிலவுவதை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஞாயிறாசிரியர் சட்டம் வரும் என்கிறதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. என்று சொன்னால் இது சட்டத்தை குறித்ததான ஒரு போராட்டம் இல்லை. அந்த மாபெரும் போராட்டத்தின் முடிவானது வெளிப்படுத்தல் 13-14 அதிகாரங்களை நாம் வாசித்தோம் அப்படின்னா, தொழுகைக்கு மையமாக வைத்து அங்கே இருக்கிறது. மிருகத்தின் முத்திரையா, தேவனின் முத்திரையா? ஆண்டோடைய ஓய்வு நாளை கடைபிடிக்கிறோமா, அல்லது மனுஷன் ஏற்படுத்தின கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா என்பதை குறித்ததான ஒரு போராட்டமாக இது இருக்குது என்பதை நாம் பார்க்கிறோம். இதில் யார் உண்மையாக இருக்கிறார்களோ, தேவனுடைய முத்திரை தரித்துக் கொடுக்கிற பிள்ளைகள் தேவனால் ரட்சிக்கப்பட்டு மீட்கப்படுகிறார்கள் என்கிற மென்மையான அந்த கடைசி நாட்களில் உள்ள அனுபவங்களை நாம் புரிந்து கொள்கிறோம். ஃபர்ஸ்ட் சார்ல்ஸ், இது புரிஞ்சிக்கவே முடியல. என்னன்னா, சர்ச்சில் அவங்க தான் வழக்கமாக எல்லா ஓய்வு நாளையும் மேசியாவை குறித்து பிரசங்கம் பண்ணி வருவார்னு சொல்லிட்டு கடைசியில் வந்த பிறகு அவரை சிலுவையில் தூக்கி அரைஞ்சிடுறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம இதில் என்னென்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும். யூதர்கள்னாவே நம்ம உடனே நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, அவங்களாம் ரொம்ப வைராக்கியமாக இருந்தவங்க, உண்மைதான். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அந்த நீதியை தேவனுடைய கற்பனையின்படி நீங்கள் செய்யவில்லை. அதில் என்ன கலப்படம் ஆயிடுச்சுன்னா, அவர்களுடைய கலாச்சாரங்கள், ட்ரெடிஷன்ஸ் என்று சொல்லுகிறோமே, பாரம்பரியம் உள்ளே வந்து விட்டது.
சில விஷயங்களை இவங்க வந்து கட்டளையை காட்டிலும் எதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க? பாரம்பரியம். பாரம்பரியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனால் இங்கு ஆண்டவர் எதற்காக வந்தார்னா, கற்பனையை உறுதி செய்யவும் அந்த கற்பனையின் மேன்மையை கற்றுக் கொடுக்க தான் வந்தார். இப்போ அந்த கற்பனையிலே மிக முக்கியமானது வந்து ஓய்வு நாள். 4வது கற்பனை வந்து 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்தமான நாள், அதில் நீ உண்மையாக இருந்து ஆண்டவரை தொழுதுகொள். இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, யூதர்கள் நாங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வேலையும் செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு கட்டளையை பிறப்பித்து அவங்க அதில் எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் இவங்களுக்கு சொல்கிறாரு, உங்களை அறியாமலே நீங்கள் மிருகங்களுக்கு ஓய்வு நாளில் என்ன செஞ்சுருக்கிறீங்க? நன்மை செய்திருக்கிறீங்க. அப்போ தேவசாயலாய் படைக்கப்பட்ட மனிதனுக்கு நான் ஓய்வு நாளிலே சுகம் கொடுத்ததுனால நீங்கள் என் மேலே கோவப்படுறீங்களா? இப்போ இவங்களுடைய ட்ரெடிஷன் என்ன அப்படின்னா, ஓய்வு நாளில் இவர் மனிதர்களை என்ன பண்ணிட்டாரு? குணப்படுத்திட்டாரு. இவரை என்ன பண்ணணும்? கொள்ள வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஓய்வு நாளுக்கும் நான் என்னவா இருக்கிறேன்? ஆண்டவராக இருக்கிறேன் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு, காண்பிக்கிறாரு. ஆனால் அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அப்போ இது அல்டிமேட்டாக எப்படி முடிக்கிறோம் அப்படின்னா, ஹியூமன் ட்ரெடிஷன்ஸை அவங்க மேன்மைப்படுத்தினதுனால இயேசுவை கொல்ல அவர்கள் முற்பட்டார்கள். அதே போல தான் கடைசியாகவும் இந்த மிருகத்தின் முத்திரையை பெறாங்க இல்லையா, அவங்களும் எதை உயர்த்தி பிடிக்கிறாங்கன்னா, ஹியூமன் ட்ரெடிஷன்ஸ் தான், பாரம்பரியத்தை. தேவனுடைய கற்பனையை அவர்கள் அவமாக்கி போடுகிறார்கள். அதனால தான் இந்த மத்தேயு 12ஆம் அதிகாரத்தை நமக்கு மையமாய் வைத்து பாடத்தில் கருத்துக்களை கொடுத்துருக்காங்க. நல்ல பாடத்தை நாம் படித்தோம். நேயர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருக்காக நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். பாஸ்டர் சார்ல்ஸ் ஜெபம் பண்ணுங்க. மகா வல்லமையும் கிருபையும் அன்பும் தயவும் எங்கள் ஆண்டவரே, இதோ இந்த முடிவு காலத்திலே வாழும் பிள்ளைகளாகி எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து எங்கள் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய வேதத்தை பற்றிய புரிதலை நீர் கட்டளையிட்டு வருகிறதற்காக நன்றி ராஜா. இன்னும் ஏராளமான ஜனம் இந்த முத்துதையும் நித்திய சுவிசேஷத்தையும் அறிந்து கொண்டு உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறதினால் உண்டாகும் மேன்மையையும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஏதுவாக கர்த்தர் நீங்கள் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கும் நேயர்களையும் அவருடைய குடும்பங்களை தனித்தனியாய் பேர் பேராய் எங்கள் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பிலே நாங்கள் பரிபூரணப்பட்டு வளர எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இதோ இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அருமையான 2 ஊழியக்காரர்களே கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. எங்களுடைய ஊழியத்தை கர்த்தர் நீங்கள் மேன்மைப்படுத்துங்க. உங்களுடைய சமூகத்திலே எங்களை ஒப்புவிக்கிறோம். நன்மைகளை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக கேட்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த பாடத்தை நடத்தி கொடுத்ததுக்காக உங்கள் இருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.